ப்ரைஸ் அலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாட்டு, ஸ்டோரி, ப்ரேயர். சரியா? பாட்டில் நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரெண்டிங்கான சாங்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வார்த்தையும் இருக்கா அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி தான் பாடிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்த்தேன் அப்படின்னா, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத நதி கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத நதி கூட அமர்ந்திடுமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா கணமும் எல்லா துதியும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா புகழும் எல்லா மகளும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறிய விழுந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. தானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா உயர்வும் கனமும் துதியும் மகிமையும் தேவன் ஒருவனுக்கே, வேறு யாருக்கும் கிடையாது. இந்த கை
உயர்த்துறோம், இந்த கையை நீட்டுறோம் அப்படின்னா அது கர்த்தர்கிட்ட மட்டுமா தான் இருக்கணும், வேறு எவன்கிட்டையும் நீட்டக்கூடாது. அதை நம்ம பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இந்த கரத்தை தூக்குறோம்னா அது கர்த்தர்கிட்ட மட்டுமா தான் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் தான், மகிமைக்கு பாத்திரர் அவர் மட்டுமே. நம்ம அதில் எந்த துளி கூட நம்ம அதுக்கு காரணமாக இருக்கவே கூடாது. உலகத்தார் தான் நான் தான் என்னோட கடும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கோட்ஸு டயலாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த பெஸ்ட் கான்ஃபிடென்ஸ் அப்படி இப்படின்னு. நமக்கு எப்போதுமே கர்த்தர் தான் மகிமைப்படணும், அதில் தான் நமக்கு சந்தோஷம். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்றைக்கி ஸ்டோரியில் அதாவது எனக்காக நிற்கும் இயேசுவுக்கேன்னு சொல்லும்போது மட்டும் அப்படி ஒரு எனக்கு ஒரு ஸ்மைல் வருது, அப்படி ஒரு சந்தோஷம். எனக்காக ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு, எனக்காக எப்போதும் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஸ்மைல் வருது எனக்கு. அது அழுக வரல, சந்தோஷம்தான் வருது. சரியா? சரி, ஓகே. இப்போ ஸ்டோரியில் அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, லைட்டாக ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் யூதாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பார்த்தோம், அந்த யாக்கோபை யோசேப்பை அந்த இஸ்மவேலர்கிட்ட ஆக்சுவலி அவங்க எகிப்து நாட்டுக்கு போயிட்டுருக்கிறதுனால அவங்கக்கிட்ட விற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவுனா 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டாங்க. விற்றதும் அவன் கடைசி எங்கே கொண்டு போய் அவனை சேர்க்குறான் அப்படின்னா, இந்த பார்வோனோட அதிபதியான போர்த்திபார்கிட்ட அவனோட கண்ட்ரோலுக்கு போயிருந்தார் இந்த யோசேப்பு. சரியா? அடுத்து யூதா. அதாவது சில விஷயங்கள் பைபிளில் நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதில் தான் இந்த யூதாவோட ஸ்டோரி எதுக்கு இந்த நடுவில் நுழைச்சி விட்ட மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கிறது யோசேப் பற்றி தான். எதுக்கு யூதாவை பற்றி தேவையே இல்லாமல் ஒரு சீட்டை உள்ளே நுழைச்ச மாதிரி இருக்குது ஒரே ஒரு அதிகாரம் மட்டும். ரொம்ப டெப்த்தாலாம் அதை நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. லைட்டாக மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, யூதா தனியாக வேறு சகோதரரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு. அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களில் மூத்தவன் ரொம்ப ஏறுங்கிறவன் மோசமான கேரக்டராக இருக்கான். ஸோ கர்த்தர் கண்களில் தயவு கிடைக்கல, அவனை அழிச்சிடுறாரு. ஸோ அவனோட ஒய்ஃபை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் அவனும் செத்து போயிடுறான். அடுத்து இன்னொரு பையன் கூட, 3ஆவது பையன் கூட சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவன் சின்ன பையன். ஸோ கடைசி அவன் கூடவே சேர்கிற மாதிரி ஆகுது. அப்படின்னு போகுது கதை, அப்படியே போய் கடைசி என்ன ஆகுதுன்னா, கடைசி 2 பசங்க திரும்ப பிறக்கிறாங்கன்னு வருது. சரியா? போதும், இந்த யூதா கேரக்டரை இதோட முடிச்சிடலாம். அடுத்து நம்ம தலைவர் யோசேப் பற்றியே பார்ப்போம் நாளைக்கு. சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு எப்போதுமே ஆளுநாள் தலைவர் கர்த்தர் தான். பட் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து கர்த்தரை பற்றி துடித்து வந்ததில் பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஜோசப். ஏன் அவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இப்போது தாவீதாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், இல்லை அவர் பேர் என்ன ஃபஸ்ட்டு ஆபிரகாம், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல இப்போது ஆபிரகாமை பார்த்திங்கன்னா, சாராளுக்கு தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியுமே அவருக்கு ஆக்சுவலி 3 ஒய்ஃப்னு போட்டிருக்கு, சாராளோட சேர்த்து. அவசரப்பட்ட ஆகாரோட ட்ரை பண்ணிடுவார். அப்புறம் இன்னொருத்தங்க கேத்துராலோட இது பண்ணிப்பார். கேத்துரால். அதே மாதிரி தாவீது இன்னும் மோசம். இன்னொருத்தனோட மனைவி ஆசைப்பட்டு அவனை கொன்று அந்த மனைவியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைப்பார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கடவுள் கண்களில் கிருபை கிடச்சிருக்கு. ஆனால் அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் மைனஸாக இருக்காங்க. இப்போ மோசே பார்த்திங்கன்னா, அவர் அங்கேருந்து எகிப்தை விட்டு ஓடி போகும்போது ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போவார். அவர் நல்ல விஷயத்துக்கு, அதாவது ஒருத்தவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுனால அந்த ஆளை கொலை பண்ணுவார். இருந்தாலும் அது கொலை பண்ணிட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத நாம் இது பண்ண முடியாது. அவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஆனால் யோசேப்பை பற்றி சொல்கிறதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இல்லை. அவர் அடிமையாக விற்கும்போதும் சரி, அதுக்கப்புறமும் அவருக்கு தப்பான ஒரு சான்ஸ் அந்த லேடியே கொடுத்தாலும் சரி, அந்த அந்த போர்த்திபாரோட ஒய்ஃபு தப்பான கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் அவர் கரெக்டாக தான் இருப்பார். அவர் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆக மாட்டார். கடவுள் பிள்ளைன்னா கடவுள் பிள்ளையாகவே கரெக்டாக போயிட்டே இருப்பார். அதனால்
அவரை மாதிரி இருக்கிறதெல்லாம் மனுஷனாக பிறந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நம்மலாம் ஒரு செகண்டில் பாவத்தில் விழுந்துருவோம், அப்படி தானே? அவர் அப்படி இல்லை. அதனால் அவரை மாதிரி அவர் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எப்போதுமே ஜீசஸ் தான். ஓகே, அவரை மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது, கடவுள் பிள்ளையாக எல்லா நேரமும் எல்லா நேரத்துலையும் பரிசுத்தமானா இருக்க ட்ரை பண்ணணும். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பார்ப்போம். ப்ரேயரில் என்ன அப்படின்னா, யாருக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஜென்ரலாகவே ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வீடியோ எடுக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்ததுக்காக நன்றியப்பா. ஸ்தோத்திரம். என்னோடய ஆசை யோசேப் மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. யோசேப் மாதிரியே இருக்கிறதுக்கு தயவு காட்டுங்கப்பா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஜெயிலே போட்டாலும் அவர் அவிசுவாசமான வார்த்தையே பேசலை. அதுக்கப்புறமா பின்னாடியும் நிறைய பேர் வராங்க. தானியேல் வருவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. பட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் இவர் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும்ப்பா. நீங்கள் கடவுள் உங்கள் கிட்ட வர முடியலனாலும் அட்லீஸ்ட் எங்களை மாதிரி ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருந்திருக்காருல, அவங்க லெவலுக்காவது நாங்கள் இருக்கணும். விசுவாசத்துலேயும் சரி, எல்லா நேரத்துலையும் பரிசுத்தவான்களாக இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காம, பாவத்துக்கு இடம் கொடுக்காம, கர்த்தாவே உம்மை வார்த்தை எங்கள் காதில் கேட்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கணும்ப்பா. உலக பிரகாரமாக நாங்கள் வாழாமல் உமக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கர்த்தாவே. உம்மை சித்தத்துக்கு செவி சாய்க்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கிருபை காட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம். வீடியோ பார்க்குற அத்தை மாதிரி உங்கள் கருத்தில் இயேசு ரத்தத்தால் கழுவுறேன்ப்பா. ஆத்துமாக்களை இயேசு ரத்தத்தால் கழுவுறேன். அவங்களோட ஆத்துமாக்களை பிசாசு வஞ்சிக்காத படிக்கு இயேசு ரத்தத்தால் அவங்கள நான் கழுவுறேன்ப்பா. துதியும் கனமும் மகிமை என்றைக்கு உமக்கு செலுத்துகிறோம். ஆமென்.